அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். என் நெஞ்சில் குடியிருக்கும் கன்னியாகுமரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். TVK's agenda for 21st century good governance. லஞ்சம் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் அரசின் நலத்திட்டம் போய் சேரும். அதற்கென தனியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆதார் கார்டை போல ஒரு தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு வழங்கப்படும். எனக்கு இது சரியா படலை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு உரிய திட்ட பலன்கள் போய் சேரும். விண்ணப்பிக்க தேவையில்லை. லஞ்சம் கொடுத்து வேதனை அடைய தேவையில்லை. ஸ்டாலின் சார் விடுற கதை மாதிரி இல்ல. அதாவது இதுவரைக்கும் இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்துல இப்ப நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போய் ஒரு வேலை செஞ்சு கொடுக்க போய் கேட்டீங்கன்னா, இவங்கள பாரு, அவங்கள பாரு, இப்ப வா, அப்புறம் வா, இந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அதை எடுத்துக்கிட்டு வா, இதை எடுத்துக்கிட்டு வான்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமான பேப்பரை உள்ள வைக்காம லைசென்ஸ் கட்டறாயவே. டென்ஷன் ஆகாதீங்க ஆபீசர், ஐ வில் டேக் கேர். அப்படிப்பட்ட இழுத்தடிக்கிறதுக்கு காரணம் டாக்குமெண்ட்ஸ் இல்ல, டப்பு டப்பு. முக்கியமான பேப்பர் இல்லையா? 10 புக்குக்கு ஒரு புக்கு ஃப்ரீயா கையெழுத்து போட கூடாதா? நான் டூட்டில ரொம்ப செட், புரியுதா? லஞ்சம் இங்க காசு வைக்காம எந்த காரியமும் நடக்காது சிவாஜி. இது சம்பந்தப்பட்ட அந்த ஆபீசருக்கு மட்டுமே போறதில்ல. டெல்லியில கவனிச்சுக்கணும். மொத்தம் 560 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், 720 இடத்துல கையெழுத்து போடணும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் பெரிய தெய்வங்கள், உப தெய்வங்கள், குட்டி தெய்வங்கள்னு கடைசி மூஞ்சூர் வரைக்கும், கோடியில இருந்து தேங்காய் மூடி வரைக்கும் வச்சே ஆகணும் சார். சம்பந்தப்பட்ட அந்த மினிஸ்டருக்கும் ஒரு கட்டு போகுது. உங்க ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளவு? ரைட்ஸ் டு சர்வீஸ் ஆக்ட் நிறைவேற்றப்படும். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப் அப்படின்னு ஒன்று உருவாக்கப்படும். தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்ட் ஃபார் அக்கவுண்டபிள் கவர்னன்ஸ். இன்று தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் வெறும் ஆவணமாக மட்டுமே நமக்கு தெரியும். அதில் ஒவ்வொரு திட்டத்திற்காகவும் ஒதுக்கப்படும் நிதி எங்கே சென்று சேருகிறது, யாரை சென்று சேருகிறது, அதை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது. விடுங்க, இந்த மாதிரி போட்டி ஒண்ணுதானா இல்ல மொத்தம் 2? சரி, ஒன்னு எனக்கு வந்துருச்சு, ஒன்னு உங்களுக்கு. ஏவல அது ஒரு சிதம்பரம் ரகசியம் போல ஸ்டாலின் சார் ரகசியமாகவே இருக்குது. அது நிதித்துறை ஐயா, ஒரு நாளைக்கு சேல் டாக்ஸ் வருமானம் எவ்வளவு? கட்சிக்குங்களா நாட்டுக்குங்களா? நாட்டுக்கியா? தெரியலீங்களே. நீ எல்லாம் ஒரு மந்திரி. தமிழ்நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தி உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் 1000 டீப் டெக் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க மையங்கள் அமைக்கப்படும். எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். இதற்காக நமது டிவிக்கு அரசு இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகத்தை மினிஸ்ட்ரி ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கும். தமிழ்நாட்டுக்கு வருவாய் நன்றாக வருகிறது, ஆனால் அதைவிட அதிகமாக செலவிடப்படுகிறது. நமது மாநிலத்தின் கடன் 10.5 லட்சம் கோடியாக தாண்டியுள்ளது. கடந்த 70 ஆண்டுகளில் நாம் வாங்கியதை விட இந்த 5 ஆண்டுகளில் அதிகமாக கடன் வாங்கப்பட்டுள்ளது. யார் காரணம் தெரியுமா? அப்பா எமகண்ட முடிச்சுப்பா, தின நித்திய கண்ட பூர்ணாயிஷா போச்சே. கான்பிடென்ட்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார்.